இது சூட்சமமான காரணம். அதாவது வேர்க்காரணம் என்று சொல்லக்கூடிய சூட்சமமான காரணம், தண்டு காரணம் என்று சொல்லக்கூடிய அகக்காரணம், கிளை காரணம் என்று சொல்லக்கூடிய புறக்காரணம். இப்போ ஒரு நோய் வர்றதுக்கு எந்த மாதிரியான காரணங்கள் இருக்குங்கிறத நான் இந்த ஃபார்முலா படி சொல்றேன். இப்போ கொசு கடிச்சது நோய் வந்துச்சு. இது ஒரு இப்போ வரக்கூடிய ஒரு பெரிய நோய். ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசு கடிச்சா என்ன நோய் வரும்? டெங்கு காய்ச்சல் ஒரு நோய் வரும். இப்போ ஏடிஎஸ் கொசுவால தான் இந்த காய்ச்சல் வந்துச்சு. இது எந்த கண் பார்த்து சொன்னுச்சு? இந்த மாயக்கண் பார்த்து சொன்னுச்சு. நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகமாக நம்ம உடம்புல இருந்திருந்தா இந்த கொசு கடிச்சாலும் நமக்கு ஏதாவது நடக்குமா? நடக்காது. இப்ப கொசு காரணமா நம்மளுடைய உடம்போட தன்மை காரணமா? உடம்போட தன்மை காரணம். 4 பேர் போய் ஒரு ஆத்துல தண்ணியை குடிக்கிறாங்க. 2 பேருக்கு தடுமம் பிடிச்சிருச்சு, 2 பேருக்கு தடுமம் பிடிக்கல. அப்போ இந்த ஜலதோஷம்ங்கிற இந்த தடுமம் பிடிக்கிறதுக்கு காரணமானது அவங்க உடம்போட தன்மையா தண்ணியா? தன்மை. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? தண்ணி ஒத்துக்கல, அதனால எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. இப்படி சாக்கு சொல்லியே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பழகிட்டோம். அப்போ இந்த புறக்காரணம் என்பது கண்ணுக்கு தெரியுமே தவிர அகம் அப்படிங்கிறது ஒழுங்கா இருந்தா இந்த புறக்காரணம்ங்கிறது ஒரு பெரிய காரணமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடு சரியில்லை. இப்ப சாப்பாடு சரியில்லை, கெமிக்கல், அதிகமான கெமிக்கல். தண்ணி சரியில்லை, எல்லாம் மாசு கலந்துருச்சு. காத்து சரியில்லை, எல்லாமே நிறைய சுகாதார கேடு, நிறைய ஃபேக்டரிகளால நிறைய விஷயங்களால மாசு கலந்துருச்சு. இப்படி பார்த்துட்டு காற்றால நோய் வருது, தண்ணியால நோய் வருது, தவறான உணவுகளால் நோய் வருதுன்னு பாக்குறோம். ஆனா நம்ம உடம்புக்குள்ள பிரித்து எடுக்கக்கூடிய சக்தி இருக்குதா இல்லையா? இப்போ நீங்க விஷம் கலந்த ஒரு உணவையே சாப்பிட்டாலும் இதை பிரிச்சு எடுப்பதற்கு உள்ள கிட்னி நீரை பிரிச்சு எடுக்கிறதுக்கு, கெட்ட நீரை பிரிச்சு எடுக்கிறதுக்கு, பெருங்குடல் திட உணவை, திட கழிவுகளை வெளியில எடுத்துருக்கு நம்ம உடம்புல இருக்கா இல்லையா? அப்போ அந்த உறுப்புகள் தன்னுடைய வேலையை ஒழுங்கா செஞ்சா நாம சாப்பிட்ட பொருள் தரம் இல்லைனாலும் நமக்கு ஏதாவது செய்யுமா? அப்போ நமக்கு எங்க பிரச்சனை மெயினா? நமக்கு உள்ளதான் பிரச்சனை. நமக்குள்ள இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டா இல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கானுடைய அந்த செயல்பாடுகள் கரெக்டா இல்ல. இதனால புறத்தே வர்றதுல, அதாவது காவலாளி இல்லாத வீட்டுல திருடு போகும், காவலாளி இருக்க வீட்டுல திருடு போகாது. நம்ம உடம்புல சூப்பர்வைசர் சரியில்லை, அதனால நம்ம உடம்புக்கு நோய் என்ன செய்யுது? நிக்குது. இப்போ இந்த நோய் வர்றதுக்கு இந்த ரூபத்துல பார்த்தோம்னா புறக்காரணம்ங்கிறது ஒரு பெரிய காரணம் இல்ல, அகக்காரணம் தான் காரணம். ஆனா இந்த அகக்காரணத்துக்கு என்ன காரணம்? அடுத்த கேள்வி. ஒருத்த விபத்து, ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறான். 20 கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறது ஹை ஸ்பீடா? இல்ல. கவனக்குறைவா போறான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ பின்னால ஒருத்தர் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வர்றான், நல்ல வேகமா வர்றான். வேகமா வந்தவன் என்ன பண்ணிடுறான்னா 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தவன அடிச்சிடறான். அடிச்ச உடனே இவன் போய் கீழே விழுந்துடுறான், தலையில அடிபட்டுச்சு, அவன் இறந்துடுறான். இந்த 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தவன் என்ன செஞ்சானா அடிச்சுட்டு கீழே விழுந்து எந்திரிச்சு வண்டி எடுத்துட்டு போயிட்டான். இப்ப நாம இந்த மாயக்கண்ணால பார்த்தா இந்த பிரச்சனைக்கு அந்த இறந்தவனுக்கும் என்ன சம்பந்தம்? இறந்தவனுக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஆனா அவனுடைய விதி அந்த டயத்துல முடியணும். அது யாராலையோ என்ன செய்யணும்? முடியணும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு செயல் தான் நடந்திருக்குதா, அல்லது இதுல தவறு இவன் மேல தவறு அவர் மேல தவறு நினைச்சு ஆர்குமெண்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா அவனுடைய கர்மா அவனை முடிக்குது, இவனுடைய கர்மா அவன் என்ன செய்யுது? இடிக்க வைக்குது. இது தெரியாம நாம என்ன செய்யறோம்னா அவன் மனக்குழப்பத்துல போனா, அவன் மைண்ட் டைவர்ஷன் ஆயிடுச்சு இப்படின்னு சொல்லுவான். அவன் மைண்ட் எவ்வளவு டைவர்ஷன் ஆனாலும் ஏன் போய் இவனை முட்டுனா? சோத்துல விட்டு ஓட்டியானே. வேகமா வரவனுக்கு மைண்ட் டைவர்ஷன் என்ன செய்யணும்? சோத்துல முட்டலாம். ஆனா இவன் மேல முட்டுறான்னா இவனுக்கும் அவனுக்கும் இடையில அந்த கர்மா கனெக்ஷன் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையை இயக்குறது நம்மளுடைய சூட்சமமான காரணங்கள் தான். இப்ப எக்ஸாம்பிளா நீங்களே சொல்ல முடியும். நாம இதனால வரைக்கும் என்ன செய்யணும்னா நம்மளை இயக்கிறது கடவுள்னு நினைச்சிட்டு இருக்கோம். கடவுள் அப்படிங்கிற நபருக்கு நாம வச்சிருக்கக்கூடிய அர்த்தம் தான் தவறு. கடவுள் தப்பு இல்ல. கடவுள் என்ற சக்தியை நாம தவறுதலா பார்த்துட்டு இருக்கோம், தவறுதலா புரிஞ்சுட்டு இருக்கோம். நம்மளை இயக்கக்கூடிய சக்திக்கு நம்ம கடவுள் அப்படின்னு பேர் வச்சிருந்தோம்னா உண்மையிலேயே நாம செய்த வினைகள் நம்மளை இயக்குதுன்னா நம்ம செய்த வினைகளும் என்னதுதான்? கடவுள் தான். எடுத்துக்காட்டுக்கு இப்போ உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள்ல இதுக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ உங்களுடைய ஞானத்துல இது இருக்குதா? இல்ல. அப்போ உங்க ஞானத்துல இல்லனா உங்களுக்குள்ள அப்படி ஒரு சக்தியை இயக்கக்கூடியவர் இருக்காரா இல்லையா? இருக்கிறார். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இயக்குறார்.
உங்களை ஒரு மாதிரி ஏற்கிறாரு, அவங்கள ஒரு மாதிரி இருக்கிறாரு, அவங்கள ஒரு மாதிரி. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏற்கிறாருன்னா அப்படி இயக்கக்கூடிய அந்த கடவுள் யாருக்குள்ள குடி கொண்டிருப்பாரு? உங்களுக்குள்ள தான் குடி கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட அந்த கடவுளை நாம செய்த வினைகளை பதிவு பண்ணி வச்சு அந்த வினைப்படி தான் உங்களை என்ன செய்யறாரு? இயக்கிறார். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஏழை வீட்லயும் குழந்தை பிறக்குது, பணக்கார வீட்லயும் குழந்தை பிறக்குது. பிறக்கும் போது சில குழந்தை ஊனமாவும் பிறக்குது, சில குழந்தை பிறந்து ஒரு 4 மாசத்துல என்ன செஞ்சிருது? இறந்தும் போயிடுது. இப்படிப்பட்ட சமுதாய பாகுபாடுகள் நடக்கா இல்லையா? நடக்குது. அப்ப இந்த கடவுள் என்பவர் ஒரு அக்கவுண்ட் கையில இல்லாம டைரக்ட் பண்றவரா இருந்தா எல்லாரும் எப்படி டைரக்ட் பண்ணிருப்பாரு? சமமா டைரக்ட் பண்ணிருப்பாரு. அப்ப அவர் கையில ஒரு அக்கவுண்ட் இருக்கு. அந்த அக்கவுண்ட் என்ன அக்கவுண்ட்? நீங்க செய்த வினைகளோட அக்கவுண்ட். நீ ஏற்கனவே செய்த வினைகளுக்கு உனக்கு இப்படித்தான் பலன் கிடைக்கணும் அப்படிங்கறத அவர் அக்கவுண்ட பார்த்து தான் என்ன செய்றாரு? டைரக்ட் பண்றாரு. இப்போ கரெக்ட் பண்ண வேண்டியது கடவுளையா உங்க அக்கவுண்டையா? அக்கவுண்ட. நீங்க யாரை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கடவுளை. கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு மக்கள் சேவை மகத்தான சேவைன்னு சொல்லுவாங்க, மகேசன் சேவைன்னு சொல்லுவாங்க. கடவுள் என்ன சொல்றாருன்னா, ஓன் தவறுதல நீ புரிஞ்சு நீ நல்லவனாக மாறி 4 பேருக்கு சேவை செய்யும் பொழுது உனக்கு தேவையான கணக்கு இயல்பாகவே என்ன செய்யப்படும்? திருத்தப்படும் சொல்றார். இப்போ நம்ம நோய்களுக்கான இந்த தீர்வை நாம் அடையணும்னா என்ன செய்யணும்? இப்போ ஏற்படுத்தப்பட்ட ஒரு விவாதத்தின் மூலமா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யணும்? டாக்டர்கிட்ட போகணும், ஊசி போடணும், மாத்திரை சாப்பிடணும். சரிதானே? இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசுறத கேட்ட பிறகு நீங்க சொல்லுங்க, நோய் வந்து என்ன செய்யணும்? டாக்டர்கிட்ட போகணும், ஊசி போடணும், மாத்திரை சாப்பிடணும், நோய் சரியாயிரும். போயே போச்சு. உண்மையா? நோய் போயே போகல. என்ன செஞ்சது? நோய் அடங்குச்சு. அடங்கி கொஞ்ச நாள் என்ன செய்யுது? திரும்ப 1க்கு 2 என்ன செய்யும்? வீரியமா வந்து நம்மளுடைய அந்த வினைப்படி நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு என்ன செய்யும்? கஷ்டப்படுத்தியே தீரும். அதுல மாற்று கருத்து இருக்கா? இல்லவே இல்ல. இப்போ நாம நிம்மதியா வாழணும், அதான் நம்ம நோக்கம். இப்ப என்ன செய்யணும்? வழி என்ன? வந்த வேலையை செய்யணும், அவ்வளவுதான். என்ன செய்யணும்? வந்த வேலை எதுக்கு? கடன் கழிப்ப. என்ன கடன் கழிக்க வந்திய? ரூபா கடனா? இல்ல, பாவக்கடன். இந்த பாவக்கடனை எதால அழிக்க முடியும்? புண்ணியத்தால. அப்போ இன்னையில இருந்து நாம நமக்காக வாழாம 4 பேருக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம பண்றோம்னா நம்மளுடைய நோய்கள்ல இருந்து விடுதலை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அதே மாதிரி பித்ருக்களுடைய சாபத்தை நம்ம அதை நீக்கிற பட்சத்துல நமக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். கிரகாச்சாரங்களை இடைக்காலர் சொன்ன அந்த தத்துவத்துப்படி உங்களுக்கு மாத்தி அமைச்சீங்கன்னா கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு குறையுமா குறையாதா? குறையும். இது எல்லாம் உங்களுக்கு விடுபடும் பொழுது உங்க வாழ்க்கையோட டைரக்ஷன் உங்க கையில் இருக்குன்னு விவேகானந்தர் சொன்ன பழமொழி வந்துருமா வந்துராதா? விவேகானந்தர் அற்புதமா சொல்லியிருக்கிறாரு. அதாவது உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே குடிகொண்டிருக்கின்றன. அது எப்ப கண்ணுக்கு தெரியும்? இதெல்லாம் சரி பண்ணா. இதெல்லாம் சரி பண்ணலனா இவங்க யாரும் என்ன செய்ய விட மாட்டாங்க? கண்ணுக்கு தெரிய விட மாட்டாங்க. சோ நாம ஒரு புதிய ஃபார்முலாவை, இந்த மருத்துவ உலகம் மறந்த ஃபார்முலாவை எடுத்து கொடுக்கிறோம். எந்த நோய்க்கு வேணாலும் எந்த மாதிரி சிகிச்சை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னால இந்த விஷயங்களை சரி செய்யாம சிகிச்சை எடுக்கும் பொழுது அந்த சிகிச்சையின் பலன் எப்படி இருக்கும்? தற்காலிகமா இருக்கும். இதனால மட்டும்தான் இந்த நவீன உலகத்துல நோய்களுடைய அந்த எண்ணிக்கையும் நோய்களுடைய அந்த தீவிரம் என்ன செஞ்சிட்டு இருக்குது? அதிகரிச்சுக்கிட்டே போகுது. யாருக்கும் சொல்யூஷன் இல்ல. எந்த நோய் தீர்ந்த பாடு இல்ல. எல்லாரும் சில டாக்டரா இருக்கக்கூடிய எங்களுக்கு என்னன்னா, சில நோயாளிகளை பார்க்கும் பொழுது எவ்வளவு கொடூரமான நோய்கள் எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? சாதாரணமா வந்து இந்த உலகத்துல வந்து நமக்கு மரணம் வந்துட்டா தப்பு இல்ல. ஆனா நோய் வந்துட்டா உண்மையிலேயே மரணத்தை விட கொடுமையானது. மரணம் என்று கொடுமையானதே கிடையாது. நம்ம பிறக்கிறோம், ஒரு நாள் என்ன செய்ய போறோம்? இறக்க போறோம். அது இயல்பா நடக்கலாம். ஆனா நோய் என்பது உண்மையிலே அவஸ்தையானது. அந்த அவஸ்தையை எனக்கு அனுபவிச்சுட்டு இருக்கவங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஏற்படக்கூடிய ஆதங்கம் தான் இந்த ஒரு அற்புதமான தேடுதலுக்கு காரணமா இருந்துச்சு. நான் எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரும் எப்படி யோசிப்பாங்கன்னா, இந்த நோய்க்கு என்ன காரணம் யோசிச்சாங்க. நான் நோய்க்கு காரணம் என்ன, அந்த காரணத்துக்கு காரணம் என்ன, அந்த காரணத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து 2-3 ஆராய்ச்சிகள் அடுத்தடுத்து பண்ணும் பொழுது சித்தர்களை தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சு சித்தர்களுடைய அந்த ஃபார்முலாவை எடுத்து பார்க்கும் பொழுதுதான் இந்த மருத்துவ உலகம் மறந்து போன இந்த ஃபார்முலா நம்ம கையில கிடைக்குது. சோ மருத்துவ உலகம் மறந்து போன ஃபார்முலா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குதா? ஏதாவது இதுல சந்தேகம் இருக்குதா? இல்ல. நான் சொல்லப்பட்ட ஃபார்முலா புரிஞ்சிருச்சா? ஃபார்முலா மட்டும் புரிஞ்சிருச்சு. ஆனா மலைப்பு உங்களுக்கு அதிகமாயிடுச்சு. ரொம்ப ஐயையோ, சாதாரணமா கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சரி பண்றதுக்கு நாங்க வந்து அவ்வளவு பெரிய சோம்பேறி.
கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை நீங்க சரி பண்றதுக்கு இவ்வளவு பெரிய ஃபார்முலாவை சொல்லிட்டு எப்படி சரி பண்றது? அவ்வளவு ஈஸியான விஷயமா இது அப்படின்னா எளிதான விஷயம்தான். உங்களுக்கு நோய் தீர்ப்பதில் நீங்க உங்க மேல ஒரு கிட்டத்தட்ட 4க்கு 3ங்கிற கணக்கோட வச்சுக்கலாம். 75% நீங்க பொறுப்பெடுத்து 25% எங்களுடைய வழிகாட்டுதல் இருந்துச்சுன்னா இந்த எல்லா பிரச்சனையும் என்ன செய்யலாம்? விடுபடலாம். இப்ப எடுத்துக்காட்டா நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்ஜென்ம வினைகளையும், பித்ருதோஷம் என்று சொல்லக்கூடிய நமது வம்சம் சார்ந்த பிரச்சனைகளையும், நம்மளுடைய கிரகதோஷம் என்று சொல்லக்கூடிய நமது கிரகம் சார்ந்த பிரச்சனைகளையும் நமக்குள்ளேயே சரி பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலாவை சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த ஃபார்முலாவை நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம். அது மூலமா இந்த சூட்சமமான காரணத்தை நீங்களே சரி செய்துக்கலாம். யாராலையும் சரி செய்து கொடுக்க முடியாது, நீங்க தான் சரி செய்ய முடியும். ரெண்டாவது அகக்காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. இது சரியாயிடுச்சுன்னா அகக்காரணம் என்ன? ஒழுங்கா சாப்பிடுறது, ஒழுங்கா தண்ணி குடிக்கிறது. இன்னைக்கு ஒழுங்கா நமக்கு சாப்பிட தெரியுமா? தெரியாது. சாப்பிடுறது எப்படி சாப்பிடுறோம்னா நாக்குக்காக சாப்பிடுறோம். எதுக்காக சாப்பிடுறது இல்ல? வயத்துக்காக சாப்பிடுறது இல்ல. இந்த நாக்கு இருக்கு பாத்தீங்களா, உலகத்திலேயே கொடுமையான நம்ம எதிரி யாருன்னா அந்த நாக்கு தான். வாயில வச்ச உடனே நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு ஒரு பழமொழி சொன்னாங்க. நம்மள நொறுங்க திங்க வைக்குதா? வாயில வச்ச உடனே உள்ள இழுத்துருது. அது உள்ள போன அடுத்த நிமிஷம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூப்பாடு போடுது. எப்படி இழுத்து போட்டுனா நான் லட்சுமி வெட்கிறேன் பிரீத்தி மிக்ஸி உள்ள செட் பண்ணி வச்சிருக்கிறோம், எப்படி நான் அரைக்க அப்படின்னு சொல்லிட்டு அது போராடுது. நாம என்ன நினைக்கிறோம்? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பாத்துக்குவோம், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பாத்துக்கும் நினைக்கிறோம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டுக்கு திடமான உணவுகளை நொதிக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. கூலான உணவை தான் நிச்சயம் நொதிக்கும். அப்போ அந்த சாப்பாடை கூலாக்கி அனுப்ப வேண்டிய ஒரு அற்புதமான வேலையை நம்ம செய்ய வேண்டியிருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அரவு மிஷின் நம்ம வாயில மட்டும்தான் இருக்குது. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம அந்த அரவு மிஷின் நம்ம வயத்துல இருக்கிறதா நினைச்சு கவலங்கவலமா அள்ளி அள்ளி முழுங்கிடும். சில பேர்லாம் சிக்கனை ராத்திரி போல முழுங்கிடுவாங்க. இது என்ன ஆயிடுதுன்னா வயத்துக்குள்ள போய் கிட்டத்தட்ட 3 நாளான நினைச்சியும் அப்படியே கிடக்கும். அப்போ நமக்கு சாப்பிட தெரியல. சாப்பிடும் போது பேசிக்கிட்டு சாப்பிடுறோம். சாப்பிடுற சத்துல உயிர் சத்தே கிடையாது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் சாப்பிடுற சத்துல தான் உயிர் சத்து இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா சாப்பாட்டை சமைக்கிற விதத்துல, சாப்பாட்டை பரிமாறுற விதத்துல, சாப்பாடை ரசிச்சு சாப்பிடுற விதத்துல மட்டும்தான் உயிர் சத்து இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்மள எத்தனை பேரு சமைக்கிறதுல நாடகம் பார்த்துட்டே சமைக்கிறது, டிவி பார்த்துட்டே சமைக்கிறது, அடுத்து பரிமாறுறது சண்டை போட்டுக்கிட்டே பரிமாறுறது, சாப்பிடுறது வருத்தப்பட்டுக்கிட்டே அக்கறை இல்லாம சாப்பிடுறது. இப்ப சாப்பாட்டுல உயிர் சத்து இருக்குமா? இருக்காது. அந்த காலத்தை சொல்லுவாங்க சாப்பிடும் பொழுது எந்த பிரச்சனையை பத்தி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க நாங்க அதாவது பிரேதங்கள் உள்ள வீட்டுக்கு போனா சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? அந்த ஏன் ஒத்துக்காதுன்னா அங்க நிறைய பேரோட அழுகை எதுல கலந்துருக்கும்? அந்த சாப்பாட்டுல கலந்துருக்கும். அந்த சாப்பாட்டுல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்காது, நெகட்டிவான எனர்ஜி இருக்கும். அதனால சாப்பிட மாட்டாங்க. சோ நம்மளுடைய சாப்பாடு எப்படி இருக்கணும், எப்படி சமைக்கணும், எப்படி பரிமாறணுங்கிற விஷயத்துல இருந்து எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம். அதையெல்லாம் சரி பண்ணுவது நம்மளுடைய கடமை. சோ இதை சரி பண்றது அகக்காரணத்துல ஒண்ணு. அடுத்து தண்ணி குடிக்கிறது. நாமெல்லாம் தண்ணி எப்படி குடிக்கிறோம்னா இப்படி தூக்கி வச்சு கட கட கடன்னு குடிச்சிருது. அப்படி தண்ணி குடிக்க கூடாது. தண்ணி என்பது வாயில வச்சு சப்பி சப்பி வாயில எச்சில அப்படியே உதப்பி உதப்பி குடிக்கணும். அப்ப தண்ணி குடிக்கிறதுல நம்ம தப்பு பண்றோம். தண்ணி எந்த தண்ணியை குடிக்கிறதுங்கிறதுல தப்பு பண்றோம். தண்ணி குடிக்கிற பழக்கத்துல நிறைய தப்பு பண்றோம். அடுத்து சுவாசிக்கிறது, அதுக்கு நம்ம அக்கறை காட்டுறதே கிடையாது. நம்ம பிரீத்திங் மேல நமக்கு கண்ட்ரோலே கிடையாது. ஏதோ இயல்பா நடந்துகிட்டு இருக்குன்னு விட்டுறோம். ஆனா அந்த காலத்துல நம்மளுடைய அந்த சுவாசத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதற்கான ஒரு நாடி சுத்தி அளவுக்காவது பயிற்சி பண்ண நம்ம கத்துக்கணும். அடுத்து நம்மளுடைய இல்லறம். அந்த இல்லறம்ங்கிறது இன்னைக்கு தவறுதலான ஒரு புரிந்துணர்வோடு இருக்குது. இன்னைக்கு என்னுடைய சமுதாயத்தில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு மிகப்பெரிய ஆதங்கம் என்னன்னா, என்னுடைய பாரத பூமி எவ்வளவு பெரிய கலாச்சாரத்தில் வாழ்ந்த நாடு. ஆனா இன்னைக்கு இந்த உலக நாடுகள் எல்லாம் நம்மளை அசிங்கமா பார்க்கிற அளவுக்கு பல அசிங்கமான விஷயங்கள் இங்க நடக்குதுன்னா புரிந்துணர்வு இல்லை. நாம புனிதமா அந்த காலத்துல கோயில்கள்லையும் கல்கள்லையும் சிலைகளா செதுக்கி வைக்கப்பட்ட அந்த புனிதமான விஷயம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கேவலமான ஒரு செயலால கேவலமான விஷயமாக போதிக்கப்படுகிறது. அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். அதற்கு ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கணும். அந்த காலத்துல நந்தி தேவர் சொல்லக்கூடிய சித்தர் சொல்றாரு, ஒரு கணவனுக்கு தேவையான எல்லா நோய்க்கான மருந்து அவருடைய வாழ்க்கை துணைவிட்ட இருக்குது. அந்த வாழ்க்கை துணைவிக்கு தேவையான எல்லா மருந்தும் அந்த கணவன் இருக்குது. இல்லறம் என்ற உணர்வும் உணர்ச்சியும் சேர்ந்து சங்கரிக்கக்கூடிய அந்த செயல் மூலமாக இதை பரிமாறிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உணர்ந்த சித்தர் மகான்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு அது தெரியறது இல்ல. சோ அதனால இல்லறத்துல எப்படி செய்யணும், என்ன பண்ணணும்னு தெரியல. குழந்தையின்மைன்னு ஒரு நோய் நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்துச்சா? முன்னோர்கள் குழந்தையின்மை இருந்துச்சா?
உங்க தாத்தா காலத்துல பாட்டி காலத்துல எத்தனை குழந்தை? 10, 12, 5, 8 இப்படி யாருக்குமே 5க்கு குறைஞ்சு குழந்தை கிடையாது. அப்படி அத்தனை குழந்தையை பெத்தாங்களா? எல்லா குழந்தையும் எப்படிப்பட்ட பிரசவம்? சுகப்பிரசவம். கத்தி எடுத்துட்டு யாராவது நின்னாங்களா? அருவாளத்துக்கிட்டு யாராவது நின்னாங்களா? இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனா ஆசாரி வேலை தான் நடந்துட்டு இருக்கு. போன உடனே வெட்டுறது, வெட்டி தூக்கி தூர போடுறது. குழந்தையா இருந்தாலும் சரி, கற்பப்பையா இருந்தாலும் சரி, பித்தப்பையா இருந்தாலும் சரி, கிட்னியா இருந்தாலும் சரி, புடுங்கி தூக்கி போட்டுறது. உறுப்புல பிரச்சனையா? நோ டென்ஷன், உறுப்பை நீக்கிடலாம். உறுப்புல கற்பப்பையில பிரச்சனையா? நோ டென்ஷன், கற்பப்பை தூக்கிடலாம். இன்னைக்கு எக்கச்சக்கமான மகளிர் கற்பப்பை இல்லாம இருக்கிறாங்க, உண்மையா இல்லையா? எக்கச்சக்கமான நபர்கள் பித்தப்பை இல்லாம இருக்காங்க, உண்மையா இல்லையா? ஏதோ இயற்கையோட படைப்புல இதெல்லாம் தேவையில்லாம படைக்கப்பட்டிருக்குமா? அப்ப இதை நீக்கிறதுனால ஒரு பாதிப்பு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். இந்த தூக்கம்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து நெருப்பு சக்தி. அதாவது நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் தூங்குறது ஏதோ சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளுடைய உடம்புக்கு தேவையான எல்லா சக்தியும் நம்ம எப்ப தூங்குறோமோ அப்பதான் வந்து என்ன செய்யப்படுதுன்னா சேர்த்து வைக்கப்படுதுன்னு சொல்றாங்க, ரீசார்ஜ் மாதிரி. இப்போ ஒரு நாள் ஃபுல்லா நீங்க தூங்காம இருந்தீங்கன்னா அடுத்த நாள் உங்களுடைய வேலை எப்படி இருக்கும்? ரொம்ப மந்தமா இருக்கும். அதே 2 நாள் நீங்க தூங்காம இருந்தீங்கன்னா ஒண்ணுமே ஓடாது. 3 நாள் நீங்க தூங்காம இருந்தீங்கன்னா மெண்டல் ஆஸ்பத்திரியில் போய் என்ன ஆயிடுவீங்க? அட்மிட் ஆயிடுவீங்க. அப்போ நம்மளுடைய தூக்கம் என்பது வெரி பவர்ஃபுல் ரீசார்ஜ். பட் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. பணம் 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 நம்ம போற அந்த மன அழுத்தமான ஒரு செயல்ல நம்ம தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. நாம என்னைக்கு நமக்கு தூக்கம் கெட்டுச்சோ அன்னைக்கு நமக்கு ஆரோக்கியம் முழுமையாக கெட்டுச்சு. தூக்கம் என்று நமக்கு ஒரு பெரிய அஸ்திரம் இருக்குது, நோய் நீக்கக்கூடிய மாமருந்து என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பட் அதுல நாம கவனம் செலுத்துறது இதெல்லாம் அகக்காரணம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உழைப்பு இல்ல, உடல் உழைப்பே கிடையாது நமக்கு. நம்ம எல்லாரும் நினைச்சுன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரை விட சாஃப்டா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம உடம்ப. நம்மளுடைய ஜாயின்ஸ் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னன்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் அசையணும், அது அசையறதே கிடையாது. ஏகப்பட்ட பேர் பொம்மை அணக்க உடம்ப கொண்டு போயிட்டு பொம்மை அணக்க உடம்ப வீட்டுக்கு கொண்டு வந்துடும். அதனால நாள் பட்டு என்ன செய்யுதுன்னா ஜாயின் பெயின் வருது. அந்த ஜாயின் பெயின் ஞாபகப்படுத்துறது என்னன்னா என்னை ரொம்ப நாளா நீ என்ன செய்யல வேலை செய்யறதுக்கு நீ ஏற்கவே இல்லை அப்படின்னு உங்களோட சிக்னல் சொல்லுது. அதை நம்ம கேட்கறதே இல்லை. அதனால நம்ம என்ன செய்யறோம்னா பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து நம்மளுடைய வாழ்க்கை பழக்க வழக்கம். நம்மளுடைய வாழ்க்கை பழக்க வழக்கம் என்னன்னா, நான் அப்ப கிரகம்னு ஒண்ணு சொன்னேன், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிரகம்னு சொன்னேன். அந்த கிரகத்தோட சைக்கிள் என்னன்னா காலையில சூரியன் உதிக்கும் போது சூரியனோட டைம், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால குருவோட டைம், சூரியன் உதிச்ச பின்னால 2.24 நிமிஷம் ஒரு கிரகத்துக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 24 மணி நேரத்தை 2.24 × 10 பெருக்கினீங்கன்னா எவ்வளவு நேரம் வந்துடும்? 24 மணி நேரம் வந்துடும். இதுல சூரியன் உதிக்கிற டயத்தை கணக்கு பண்ணிக்கோங்க. வரிசையா கணக்கு பண்ணீங்கன்னா சூரியனுக்கு முதல் டைம், அதாவது சூரியனுக்கு வந்து காலையில ஒரு 8:30 மணி வரைக்கும் அப்ராக்சிமேட்லியா. அடுத்து புதனுக்கு, அடுத்து சுக்கிரனுக்கு, அடுத்து பூமிக்கு, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு, அடுத்து ராகு கேதுக்கு, அடுத்து சந்திரனுக்கு, அதுக்கு அடுத்து சனீஸ்வரனுக்கு, அதுக்கு அடுத்து குருவுக்கு, கடைசியா மறுபடியும் சூரியனுக்கு. இப்படி சுழற்சி ஆகும். அந்த காலத்துல என்ன சொல்றாங்கன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வர முன்னால குரு என்ற கிரகத்துக்கு உட்பட்ட அந்த பிரம்ம மூர்த்தத்தை எந்திரிச்சிடணும் சொல்றாங்க. பிரம்மனுக்குரிய மூர்த்தம் அது. அப்படின்னா நம்ம குருவோட மூர்த்தம், நம்ம மேல இருக்கக்கூடிய இறைவனுடைய மூர்த்தம். அப்படிப்பட்ட அந்த மூர்த்தத்துல எந்திரிச்சிடணும், மோஷன் பெயரணும், நம்மளுடைய மூச்சு பயிற்சியை முடிச்சிடணும். நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஃபுல்லா சூரியனோட இடத்துல செய்யணும். உடற்பயிற்சி செய்யணும், யோகா பண்ணணும், நம்மளோட உடம்பை அசைக்கணும், காலை உணவு அருந்தணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மளுடைய சூரியனோட டயத்துல செய்யணும். புதனோட டயத்துல உழைக்கணும், சுக்கிரனோட டயத்துல உழைக்கணும், பூமியோட டயத்துல உழைக்க கூடாது, செவ்வாயோட டயத்துல உழைக்கணும், ராகுவோட டயத்துல வேணும்னா உழைக்கலாம், வேணாம்னா ஓய்வு எடுக்கலாம், கேதுவோட டயத்துல படுத்துடணும், சந்திரனோட டயத்துல இல்லற வச்சுக்கணும், சனியோட டயத்துல தூங்கணும், குருவோட டயத்துல எந்திரிச்சு இந்த மாதிரி வேலையை செய்யணும். இப்படி முன்னோர்கள் வந்து வாழ்க்கையை சிஸ்டமேட்டிக்கா வச்சிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு என்ன இல்ல, நோய் இல்ல. இன்னைக்கு நமக்கு எது குருவோட டைம்னு தெரியாது, எது சனியோட டைம்னு தெரியாது. அதாவது நெருப்புல ஆரம்பிச்சு நெருப்புல முடியும். காலையில் ஆரம்பிக்கிறது நெருப்பு சூரியன், சாயந்தரம் முடிகிறது செவ்வாய் நெருப்பு. இந்த 2 நெருப்புக்கு இடையில நம்முடைய உடல் உழைப்பு 5 விஷயங்கள் இருக்கணும். இந்த 2 நெருப்பை தாண்டின பிறகு 5 விஷயம் இருக்கக்கூடாது. அதாவது பகல்ல பயம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, ராத்திரி பயம் இருக்கணும். பகல்ல தாம்பத்தியம் இருக்கக்கூடாது, ராத்திரி தாம்பத்தியம் இருக்கலாம். பகல்ல சோம்பல் இருக்கக்கூடாது, இரவுல சோம்பல் கட்டாயமா இருக்கணும். பகல்ல பசி இருக்கக்கூடாது, கரெக்டா 2 வேளை சாப்பிடணும். இரவு பசி இருக்கணும், இரவு வேளையில சாப்பிடக்கூடாது. சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆனா எனக்கு என்ன செய்யணும்னா மிக கடினமான புரோட்டாவும் நம்ம ஃபேமஸான பிரியாணி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ராத்திரி போல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோ நம்ம உடம்பு அதுக்கு நேர் எதிரான ஒரு இயக்கத்துக்கு போறதுக்கு நாமளே காரணமா இருக்கிறோம். இப்படி வாழ்க்கை பழக்க வழக்கத்துல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும்.
அடுத்து இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற ஒரு பழக்கம்